நரசிம்மரை வழிபட்டு பாருங்களேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். பொருளாதார ரீதியான சிக்கல்களில் போய் மாட்டிட்டேன். இப்போ மாட்டும்போது எங்களுக்கு வந்து ஆதிசங்கரர் வழியில் இருக்கக்கூடிய எங்கள் குருநாதர் வந்து, நீ விடாமல் நரசிம்ம சுவாமியை இந்த மாதிரி விஷயங்களில் வழிபாடு பண்ணிகிட்டே வா, நீ நினச்சி பார்க்காத லெவலில் வெளியே வந்துடுவ அப்படின்னு சொன்னார். அப்போ நான் பரிபூர்ணமாக நம்பி சில பிரயோகங்கள் நான் பண்ணேன். அப்போ பண்ணும்போது நானே மிரண்டு போயிட்டேன். என்றைக்குமே நிலவாசல் நடுநிலையில் நின்னா கோச்சிப்பாங்க. ஏன் கோச்சிப்பாங்கன்னா அந்த இடத்துல நிற்கக்கூடாதும்பாங்க. அது நரசிம்மரோட இடம்னு சொல்லுவாங்க. நரசிம்மன் இடம்பாங்க, அதை தான் ராஜநலை. அப்போது அந்த இடத்துல போய் இந்த விஷயத்தை என்ன பண்ணணும்னா நடுநிலையில் போய் நின்றணும். எந்த டயத்தில் நிற்கணும்? 5:30 to 6 டயத்தில் நின்றணும். நின்றுட்டு உங்கள் வீடு கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, வடக்கில் இருந்தாலும் சரி, தெற்கில் இருந்தாலும் சரி, அப்போ நீங்கள் மனசார நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நிலவாசலில் நின்று நரசிம்ம சுவாமியை மனதார உங்கள் வீட்டுக்கு கூப்பிடணும். நரசிம்ம சுவாமியை கூப்பிடும்போது அந்த ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு இருக்கக்கூடிய மந்திரத்தை மனசார மனமுருகி, பா நரசிம்ம சுவாமியே நீதான்ப்பா என்னை காப்பாற்றணும், நீதான்ப்பா ஜெயிக்க வைக்கணும்னு மனமுருகி நீங்கள் கேட்டு நீங்கள் கூப்பிடும்போது கண்டிப்பாக சத்தியமாக உங்களுக்கு நரசிம்ம சுவாமி உள்ளே வருவார். மனசார நரசிம்ம சுவாமியை மனசார நினச்சி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சாயரட்ச நேரத்தில் வழிபாடுகள் செய்யுங்க. செய்யும் பொழுது அதற்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான பாதையை அந்த நரசிம்ம சுவாமி உங்களுக்கு கொடுப்பார். சதய நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா யூ ஆர் ஆல் கிஃப்டட். ஏன் கிஃப்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சைவ வழிபாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து முருகனை வழிபடக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் வேறு எந்த வழிபாடுகளில் இருந்தாலும், அம்பாளோட வழிபாட்டில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த வழிபாடோடு சேர்ந்து நரசிம்ம சுவாமியோட வழிபாடுகளையும் நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் நிறைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பது மாறுபட்ட கருத்தே கிடையாது. நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அருமையான தலைப்பு என்ன அப்படின்னா, கேட்டதை கேட்டவருக்கு உடனடியாக தரக்கூடிய, நமதுக்கு மறுநாள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நரசிம்ம சுவாமியை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நரசிம்மருக்கு மறுநாள் கிடையாது அப்படிங்கிறது உண்மையாக? சத்தியமாக உண்மை. இதில் வந்து நீங்கள் செகண்ட் தாட்டே வேண்டாம், சரியா? அப்படிங்கும் போது இதை எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, நரசிம்மரை வழிபட்டு பாருங்களேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இதெல்லாம் உண்மைங்க, சும்மா சொல்லலை. இது எல்லாருக்குமே பலிக்கும். இதில் நான் என்னை பற்றி சொல்லிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் தப்பாக நினைக்கல. ஒரு ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் வந்தது. பெரிய கஷ்டம்னா ஒரு சில பொருளாதார ரீதியான சிக்கல்களில் போய் மாட்டிட்டேன். இப்போ மாட்டும்போது எங்களுக்கு வந்து ஆதிசங்கரர் வழியில் இருக்கக்கூடிய எங்கள் குருநாதர் வந்து, நீ விடாமல் நரசிம்ம சுவாமியை இந்த மாதிரி விஷயங்களில் வழிபாடு பண்ணிகிட்டே வா, நீ நினச்சி பார்க்காத லெவலில் வெளியே வந்துடுவ அப்படின்னு சொன்னார். அப்போ நான் பரிபூர்ணமாக நம்பி சில பிரயோகங்கள் நான் பண்ணேன், சரியா? அப்போ பண்ணும்போது நானே மிரண்டு போயிட்டேன். அந்த மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்திருக்கணும் அப்படின்னா, ஏன்னா அது என்ன ஏதுன்னு நான் சொல்லி டீட்டெயிலாக போக விரும்பல. பட் இட் இஸ் ரிலேட்டட் வித் ஃபினான்ஷியல் ட்ரபிள், சரிங்களா? அப்போது எனக்கு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு ட்ரபிள் வரும்போது நம்ம பெரிய லெவலில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்த காலங்கள் இன்னமும் நம்ம பண்ணுறோம். பட் இருந்தாலும் அந்த டயத்தில் ஃபுல் ஃப்ளெஜாக நம்ம ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கும்போது பெரிய லெவலில் பணம் போய் லாக் ஆகிடுச்சு. அப்போது ஆச்சரியம் என்னென்னா, நார்மலான ஒரு விஷயங்கள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆயிருக்கும். அப்போது வந்து மனசார என் குரு மூலமாக எனக்கு அந்த உபதேசம் கிடச்சி, அந்த உபதேசத்தை கிடச்சதை வச்சு நான் பண்ணும்போது மேட்ரு ஆஃப் 8 months அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டேன். அப்போ அந்த டயத்தில் உதவியாக இருந்த என் நண்பர்களுக்கும் சரி, என் உடன் பிறந்தவர்களுக்கும் சரி, ரொம்ப நன்றி இந்த நேரத்துலையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, அந்த இடத்துல காக்கும் தெய்வமாம் நரசிம்ம சுவாமி கூடையே வந்து நம்ம ஆதிசங்கரர் வழியில் வந்த என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த வழிபாடை, நான் செய்த வழிபாடை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஆதிசங்கரர் சொன்ன மந்திரம் வந்து பாட்டு ரூபத்தில் இருக்குது. ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்மா, ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்ஹா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்ஹா. இந்த மந்திரத்தை இந்தே ராகத்தில் உங்களால் பாட முடியும் பட்சத்தில் இது வந்து ரொம்ப விசேஷம். இப்போ இது மாதிரி தான் ஆதிசங்கரர் பாடுவாராம் அப்படின்னு அந்த ஆதிசங்கரில் பகவத்பாதாவோட பாதத்தில் வந்த இப்போ இருக்கக்கூடிய அவர் வந்து ஆச்சாரியா சொல்லி கொடுத்த வழிபாடை அடியேன் செய்தேன். இது எப்படி பண்ணணும்? சாயரட்சை நேரத்தில் செய்யணும். சாயரட்சை நேரம்னா என்ன? 5:30 to 6. அப்போ இந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிலவாசலில் போய் நின்றணும்.
அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சு பாருங்களேன், நம்ம ஹிந்து தர்மத்தை உயர்வான சனாதன தர்மத்தை நம்புகிறவங்களுக்கு இது நான் சொல்கிறது புரியும். என்றைக்குமே நிலவாசல் நடுநிலையில் நின்னா கோச்சிப்பாங்க. ஏன் கோச்சிப்பாங்கன்னா, அந்த இடத்துல நிற்கக்கூடாதும்பாங்க. அது நரசிம்மரோட இடம்னு சொல்லுவாங்க. நரசிம்மன் இடம்பாங்க, அதுதான் ராஜநிலை. அப்போது அந்த இடத்துல போய் இந்த விஷயத்தை என்ன பண்ணணும்னா, நடுநிலையில் போய் நின்றணும். எந்த டயத்தில் நிற்கணும்? 5:30 to 6 டயத்தில் நின்றணும். நின்றுட்டு உங்கள் வீடு கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, வடக்கில் இருந்தாலும் சரி, தெற்கில் இருந்தாலும் சரி. அப்போ நீங்கள் மனசார நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த நிலவாசலில் நின்று நரசிம்ம சுவாமியை மனதார உங்கள் வீட்டுக்கு கூப்பிடணும். அப்போ அந்த நரசிம்ம சுவாமியை கூப்பிடும்போது அந்த ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு இருக்கக்கூடிய மந்திரத்தை மனசார மனமுருகி, பா நரசிம்ம சுவாமியே நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும், நீ தான்ப்பா ஜெயிக்க வைக்கணும்னு மனமுருகி நீங்கள் கேட்டு நீங்கள் கூப்பிடும்போது கண்டிப்பாக சத்தியமாக உங்களுக்கு நரசிம்ம சுவாமி உள்ளே வருவார். அப்போ வரும்போது நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, அஜிஜோ நான் நான்வெஜ் சாப்பிட்றேனே நரசிம்மர் உள்ளே வருவாரா, நான் வந்து வாரத்துக்கு 2 தடவை நான் நான்வெஜ் சாப்பிடுவேனே, இதெல்லாம் சுவாமி பார்க்க மாட்டார். நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இப்படி இருந்தால் தான் சாமி வரும், அப்படி இருந்தால் தான் வரும், நான் இந்தவங்களாக இருந்தால் தான் வரும், நான் மந்திரம் சொன்னால் தான் வரும், அப்படிலாம் இல்லைங்க. பக்தியோடு நான் உங்களுக்கு குருவாக சொல்கிறேங்க, சரியா? நம்மளோட ஃபாலோயர்ஸ்க்கு நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட நரசிம்ம சுவாமி எதிர்பார்க்குறது புனிதமான பக்தியைத்தான் கேட்பார். பக்த பிரகலாதனுக்கு வந்து ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயன்னு கேட்டதோட சந்தோஷத்தில் தான் ஓடி வந்தாரே ஒழிஞ்சு, அவர் வந்து என்ன பண்ணார், அவர் பிரகலாதன் சின்ன பையனாச்சே, இவனுக்கெலாம் என்ன தெரியும், அதுக்காகலாம் வரல. அதனால் நமக்கு தெரியாமல் சில விஷயங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகளோ தப்புகளோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்னால சுவாமி நம்மளை தண்டிக்காது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆழமாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி இது பண்ணும்போது, இந்த பரிகாரத்தை பண்ணும்போது தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு குடும்பத்தில் பெண்களோடு சேர்ந்து குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது அந்த 5 நாள் காலங்கள் இருந்தால் அந்த நாளில் பண்ணாதீங்க. அந்த தெய்வம் வந்து நல்லா உக்ரமான தெய்வம் பார்த்தீங்களா, அவருக்கு இந்த கன்னித்தீட்டெல்லாம் செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மனசார ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் அந்த மந்திரத்தை மனசார சொல்லிவிட்டு, நீ கூடையே வந்து எங்களை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார சொல்லிவிட்டு இந்த நிலையிலேருந்து அப்படியே பேக்வேர்ட்ஸில் அப்படியே வந்துடுங்க. பேக்வேர்ட்ஸ்னால் பின்னோக்கி அப்படியே வந்துடுங்க. வந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. உங்கள் பூஜை ரூமில், பூஜை ரூமோ அது எப்படி இருந்தாலும் சரி, பூஜை ரூமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஷெல்ஃபாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அங்கே ஒரு விளக்கில் வந்து நெய் ஏற்ற முடிஞ்சால் நெய், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏற்ற முடிஞ்சால் நல்லெண்ணெய். ஆனால் எது ஏற்றினாலும் ஒரிஜினலாக வச்சு ஏற்றுங்க. அப்போ அந்த இதில் அங்கே உள்ளே போயிட்டு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை மனசார கும்பிடணும். அப்போ அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியோட மூல மந்திரம் தான் ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்ஹா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்ஹா அப்படின்னு மனமுருகி அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், டெஃபினட்டாக சொல்கிறேன், இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வித்தின் அ மேட்ரு ஆஃப் 48 daysக்குள்ளே, இதில் நான் ஒரே ஒரு நாள் செஞ்சால் போதுமா, 2 days செஞ்சால் போதுமா, தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க. அவங்களோட சில பேருக்கு ஒரு நாளில் பூஜை செஞ்சாலே நடந்துடும். சில பேருக்கு அவங்க செய்த கர்ம வினைகளாக இருக்கும், அவங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸோட இன்டென்சிட்டினால் சில பேருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். பட் நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை சுவாமியை தான் கும்பிட சொல்கிறேன், இல்லாத விஷயத்த சொல்லலை. அப்போ நீங்கள் மனசார நரசிம்ம சுவாமியை மனசார நினச்சி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சாயரட்ச நேரத்தில் வழிபாடுகள் செய்யுங்க. செய்யும் பொழுது அதற்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான பாதையை அந்த நரசிம்ம சுவாமி உங்களுக்கு கொடுப்பார். அப்போ அதை நீங்கள் விட்டுறக்கூடாது. அப்போ நரசிம்மரை வந்து சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுங்க, நரசிம்மர் அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க. நரசிம்ம சுவாமியும் வந்து நாராயண சுவாமி தான். அப்போ நரசிம்ம சுவாமியும் மகாவிஷ்ணுவோட ஸ்வரூபந்தான். அவர் வந்து பக்தர்களுக்கு எல்லாத்தையுமே மிகப்பெரிய உயரத்தில் உட்காத்திருக்கிறவர் தான் நரசிம்ம சுவாமி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், நம்மளுடைய இவங்களை எடுத்துக்கோங்க, திருவாத்திரையை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சதய நட்சத்திரத்துக்காரங்களை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு சுவாத்தியை எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கு பாருங்களேன், அவங்களாம் போல்டாக இருப்பாங்க. போல்டாக இருப்பாங்கன்னா அவங்களோட வேவ் லென்த்தெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும் பொழுது இப்போ அவங்களாம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு வேளை சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தட் இஸ் திருவாதிரையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் சதய நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா யூ ஆர் ஆல் கிஃப்டட். ஏன் கிஃப்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சைவ வழிபாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து முருகனை வழிபடக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் வேறு எந்த வழிபாடுகளில் இருந்தாலும், அம்பாளோட வழிபாட்டில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த வழிபாடோடு சேர்ந்து நரசிம்ம சுவாமியோட வழிபாடுகளையும் நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் நிறைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பது மாறுபட்ட கருத்தே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நரசிம்ம சுவாமிக்கு பானகம் கரைத்து வைக்கலாம். அப்போ நாங்கள் மிச்ச நட்சத்திரக்காரங்களாம் கும்பிடக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க.
இந்த சும்மா உருட்டிகிட்டு இருப்பாங்க சில பேர்லாம். சரியா, நீங்கள் இந்த நட்சத்திரக்காரங்களா, ஜோதிடப்படி இப்படி நீங்கள் போனீங்கன்னா கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நமக்கு ஒன்றும் பயம் வரும். ஓஹோ, ஐயோ இப்படியே போனால் பெருமாள்கிட்ட போனால் கண்ணை குத்திடுவாரோ, நம்ம இங்கே போகக்கூடாதோ, நம்ம இந்த முருகனை மட்டும் தான் கும்பிடணுமோ. இந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயம்லாம் ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கலையாக இருக்கணுமே ஒழிச்சு, சந்திரனுங்கிறவர் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு இடத்துல சந்திரன் உட்காந்தாங்க இருப்பார். நல்லா சொல்கிறத புரிஞ்சுக்கணும். சுவாமி வந்து நீங்கள் 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்கன்னு பார்த்து சத்தியமாக உங்களுக்கு அருள் கொடுக்கறது இல்லை. உங்களோட பக்தியை பார்த்து தான் அருள் கொடுப்பார் ஒழிஞ்சு, அந்த ஜாதகத்திலேயே சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் சரி, சரிங்களா, அதே மாதிரி ராகு நீச்சமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ராகு உச்ச நீச்சம்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தை நல்லா தெரிகிறவங்களுக்கு தெரியும், ராகு எங்கே நீச்சமாக வரும் தெரியும், ராகு உச்சமாக வருது எந்த இடம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து ஜோதிட கணக்கில் வச்சு சாமிகிட்ட போகாதீங்க. சுவாமிகிட்ட சரண்டர் ஆகுங்க. அதுவும் குறிப்பாக நரசிம்ம சுவாமிகிட்ட போய் சரண்டர் ஆனீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே வந்துடலாம். பழமையான நரசிம்ம சுவாமியோட கோயில்களுக்கு போக போக நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நம்ம சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும் நண்பர்களே. ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய தடைகள் இருக்குது, அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருக்குது. ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி இப்போ நம்ம பண்ண இதில் வந்து வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலும் கீழே வந்து பொதுவான டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கீழே கேளுங்க. கேட்டிங்கன்னா ஃப்ரீ டைமாக இருக்கும்போது உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் நண்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.